இந்த வேளையிலேயும் கூட மத்தியிலே வந்திருக்கிற பாஸ்டர் போஸ் அவர்களை நாம் கரங்களை தட்டி செய்தி நேரத்திற்கு வருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கவங்களாம் நல்லா உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பாருங்கள், இந்த ஏரியாலேயே 29 வருஷமாக இருக்கிறோம். ஏதோ ஒரு தடவை ஆரம்பத்தில் ஒரு கன்வென்ஷன் நடக்கும்போது ஏதோ வந்த ஞாபகம் நான் வந்து பார்த்துருக்கேன். நீங்கள் ஞாபகம் இருக்குல்ல? இப்போ இந்த நாளில் என் மகன் சொன்னது போல் ஆண்டவர் இங்கே எங்கள் குடும்பமாக ஊழியம் செய்வதற்காக அனுப்பிச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய தீர்மானம் வேலை வரும்போது எல்லாம் அருமையாக நடக்கும். அல்லேலூயா. இப்பொழுதும் மகன் பேசும்போது அநேக பிரச்சனைகளோடு, பாரத்தோடு, கவலையோடு, தூக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கி ஒரு ஆரம்பம் எதுக்கு? விடுதலைக்கு ஒரு ஆரம்பம்னு சொல்லி சொன்னார். இப்போ அதே மாதிரி இந்த செய்தி இந்த சபைக்காக நான் பாஸ்டர் ஒரு ஜபக்கூடிகளை தான் முதல்ல சந்தித்தேன். அப்போ பேசினேன். அப்போ இந்த மாதிரி நாங்கள் குடும்பமாக ஊழியம் செய்கிறோன்னு சொன்னேன். எங்கள் சபைக்கு ஒரு இடம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கும் கோடி நன்றி. தேவன் அவர் எப்பயுமே நம்மளை ஆசீர்வதிக்க பிரியமுள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லுகிற தேவன் இல்லையா? அந்த தேவன் இந்த வார்த்தையை உங்களை உற்சாகப்படுத்தும் விதமாக கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். இந்த வார்த்தையை நீங்கள் மனசில் இருத்திக்கிட்டிங்கன்னா, அந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு துக்கப்பட வேண்டிய, துயரப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. அப்படியான ஒரு செய்தியை தான் கொடுத்துருக்கிறாரு. கண்களை மூடி செய்திக்காக ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தகப்பனே, எங்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து பார்த்து கொண்டு எங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிற நல்ல கர்த்தரே, அருமையான ஆராதனை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மிகச்சிறப்பான ஆராதனை நடத்தினார்கள். உமது மகிமையின் பிரசன்னம் இந்த கூடாரத்தை மூடியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எப்பொழுதும் பிரசன்னராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மக்கள் மத்தியிலே கொடுக்க வேண்டிய செய்தியை, உற்சாகப்படுத்தும் செய்தியை நீ கொடுத்து அனுப்பின தயவுக்காக நம்ம கோடி நன்றிகளை எடுக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நீர் பேசும் கேட்க நாங்கள் அவ்வளோடு காத்திருக்கிறோம். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அதில் வாசிக்க வேண்டிய வசனம் அப்போஸ்தலர் 22:28 பின்பகுதி மட்டும். அதற்கு பவுல், நானோ இந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாக பிறந்தேன் என்றான். நானோ இந்த ஸ்லாக்கியத்துக்கு உரியவனாய் பிறந்தேன். ஸ்லாக்கியம்னா என்ன? பாக்கியம். கரெக்டாக சொல்லு. ஸ்லாக்கியம்னா பாக்கியம். சரியா? இப்போது ஆண்டவரை இவன் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற பெரிய ஊழியக்காரன். இவன் எருசலேமில் இருந்த பொழுது சில யூத தலைவர்கள் ஜனங்களை ஏவி விட்டு இவனை அரெஸ்ட் பண்ணி தண்டிக்கணும், இவனை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கும்போது இவனை எல்லாம் எடுத்து கட்ட வந்துட்டாங்க, கையை கால கட்ட வந்துட்டாங்க. அப்போ இவன் சொல்கிறான், நீங்கள் ஒரு ரோமன் இந்த மாதிரி சரியானபடி நியாயம் விசாரிக்காமல் தண்டிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். இவன் ரோமன் சொன்னோன்னே நூற்றுக்கு அதிபதி ஓடி போய் சேனாபதிட்டு சொல்லிட்டான், ஐயோ அவன் ரோமனா? ஏன்னா அவங்க ஆட்சி தான் நடக்குது அங்கே.
ரோமனுக்கு வந்து மற்ற புறஜாதிகளை ட்ரீட் பண்ணுற மாதிரி ரோமரை ட்ரீட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ். அவங்கள ப்ராப்பராக விசாரித்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தண்டனை அறிவிக்கணும். இவனை ஒன்றுமே விசாரிக்காமல் ஏதோ கலவரம் உண்டு பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த சேனாதிபதி வந்து பார்த்து கேட்குறான், பவுல நீ ரோமனா? ஆமாம் நான் ரோமன் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சேனாதிபதி சொல்கிறான், நான் பெரும் பணம் கொடுத்து இந்த இடத்த நான் பிடிச்சிக்கிட்டேன். சேனாதிபதி இடத்த அவன் பிடிச்சிக்கிட்டானான். அது ரொம்ப பணம் கொடுத்து அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்தா ரோம பிரஜைன்னு அங்கீகாரம் வாங்கிடலாம். இல்லாத அவங்களுக்கு கவனிக்க வேண்டியவங்களை கவனிச்சா அந்த அங்கீகாரம் வாங்கிடலாம். அப்படி வாங்கியிருக்கனாக்கும் அப்படின்னு சேனாதிபதி சொல்கிறான். அதுக்கு தான் பவுல் சொல்கிறான், நானும் இந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாய் பிறந்தேன்னு சொல்கிறான். அதான் அவன் ரோமன். அதனால் நான் இந்த ஸ்லாக்கியம் எனக்கு இருக்குது, நான் ரோமனாக இருக்கிறதுனால இந்த ஸ்லாக்கியம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த வசனத்தை படிக்கும்போது அவன் சொன்ன ஸ்லாக்கியம் மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏராளமான ஸ்லாக்கியம் இருக்குது. அல்லேலூயா. எல்லாம் நமக்கு தெரியும், ஆனாலும் துக்கமுகமாக தான் அலையிறோம். அப்படியா? எல்லாமே தெரியும், ஆனால் முகத்தில் மலர்ச்சி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு உற்சாகம் இல்லை, எல்லாத்துலேயும் முறுமுறுப்பு தான் இருக்குது. அப்படியா பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி ஆவியானவர் கொடுத்த செய்தி என்னென்னா, நாம் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள், நாம் பாக்கியம் பெற்றவர்கள். கரங்களை தட்டி உற்சாகமாக தட்டுங்களேன். அப்பப்போ தட்ட சொல்லுவேன். ஏன்னா பக்கத்தில் யாருக்காவது லேசாக கண்ணு சொருகிச்சுன்னா ஐயோ கை தட்டுறாங்கன்னு அவங்களும் ஸ்டடி ஆயிடுவாங்க. அல்லேலூயா. சரி, இப்போது கர்த்தர் நமக்கு என்னென்ன ஸ்லாக்கியம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். எனக்கு குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே நான் கரெக்டாக முடிச்சிருவேன். ஆனால் சொல்ல வேண்டிய கருத்துக்களை நீங்கள் கவனமாக கேட்கணும். நீங்கள் வசனம் எடுத்து வாசிக்கிறது அதில் புரட்டிகிட்டு இருந்தீங்கன்னா நேரம் போயிடும். வசனத்தை கவனிங்க. குறிப்பு எடுக்கிறவங்களுக்காக நான் வசனத்தை நானே வாசிட்டு பின்னால் குறிப்பை சொல்கிறேன். குறிப்பை நீங்கள் வீட்டில் போய் எழுதிக்கிட்டு வீட்டில் போய் தியானிச்சுக்கலாம். சரிங்களா? நேரத்தை கருதி அந்த மாதிரி வசனம் நீங்கள் எல்லாத்துக்கும் வசனம் பரட்ட வேண்டாம். சரிங்களா? கவனிச்சா போகுது. ஆர்வமாக இருக்கீங்களா? உங்களை உற்சாகப்படுத்த செய்தி எதுன்னு கேட்க ஆர்வமாக இருக்கீங்களா? ஆமான்னு சொல்லுங்கள், ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். இது வெறும் மயக்க பிடிச்சி நான் பேசிட்டு போகிறதில்ல, நீங்களும் சேர்ந்து கலந்துக்கணும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்துக்கிட்டால் தான் அது உற்சாகமாக அந்த செய்தி உங்களை சென்றடையும். முதலாவது நமக்கு என்ன ஸ்லாக்கியம் இருக்குது? அவன் ரோமனாக பிறந்ததே ஸ்லாக்கியன்றான். நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதே ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அல்லேலூயா. முதல் ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? பிள்ளைகளாகும் ஸ்லாக்கியம். தேவனுக்கு பிள்ளைகளாகும் ஸ்லாக்கியம். யோவான் 1:12 என்ன சொல்ல நமக்கு தெரியும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, குறிப்பிட்ட ஒரு நம்பர் கிடையாது, எத்தனை பேராக இருக்கட்டும், எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை கொடுக்கிறார். இல்லையா? அப்போ பிள்ளை என்ற அதிகாரம் நம்மகிட்ட இருக்குது. அவர் யார்? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் அவைகள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின ஒரே தேவன். என்ன தேவன்? ஒரே தேவன். சரிங்களா? அப்போது பிள்ளைகளாகும் அதிகாரம். இப்போ நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம யார்? நம்ம யார்? தேவனுடைய பிள்ளைகள். சரியா? சரி, இதைத்தான் பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது அதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவை இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே என்று கலாத்தியர் 3:26 சொல்கிறார். யோவான் அதை எப்படி பார்க்குறாருன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள் சொல்கிறார். நம்மெல்லாம் பாவத்தில் உற்பத்தி பிறந்து பாவத்தில் வளர்ந்து பாவத்தை செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்க நம்ம பரிசுத்தராகிய மகா பரிசுத்தராகிய தேவன் தன்னுடைய பிள்ளைகள்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்போ எவ்வளோ ஒரு அன்பு இருந்தால் சொல்ல முடியும் பாருங்கள். நம்ம
பாவிகளை நேசித்து தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். உலகத்தில் வந்ததே பாவிகளை நேசித்து தான் வந்தார். ரோமருக்கு எழுதும்போது பவுல் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள்னு சொல்கிறார். சரியா? அப்போ இது ரோமர் 8:15. அப்போ அப்படி சொல்கிறாரு. முதல்ல சொன்னது தேவனுடைய பிள்ளைகள்ன்றதை 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவரும் நம்மோட கூட சாட்சி கொடுக்குறாருன்னு அதே 8:16 இருக்குது. 8:17 என்ன சொல்லுதுன்னா, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமானமே. அப்போ கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம், நமக்கு தேவன்கிட்ட இருக்கிற எல்லாம் நம்ம சுதந்திரத்து கொள்ளலாம், சுதந்திரவாளி நம்ம. அப்போ கிறிஸ்துவோட உடன் சுதந்திரவாளின்னு என்னன்னா, கிறிஸ்துவுக்கு என்னென்ன சுதந்திரம் இருக்கோ அது பூரா தேவன் நமக்கும் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கும்போது ஏசப்பா நம்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார் இல்லையா? வியாதியஸ்தரை சுகமாக்கினார். இன்றைக்கி மனுஷனும் ஊழியக்காரங்களும் விசுவாசிகளும் சுகப்படுத்த முடியும். இயேசு பிசாசை விரட்டினார். இன்றைக்கி ஒரு விசுவாசியும் விரட்ட முடியும். விசுவாசி விரட்ட முடியுமா? 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 முடியாதா? முடியும். முடியும்னு சொல்கிறவங்களாம் கை தூக்க கேட்டுங்க. வெரி குட், வெரி குட். மார்க் 16, 17, 18 வாசிங்க. இப்போ சொல்லுங்க. வியாதியஸ்தமே கையில் வைப்பார்கள், அவர் சுஸ்தமாவார்கள். இப்போ என்னன்னா, இது யாருடைய அடையாளம்? இது விசுவாசின் அடையாளம். போதகர் அடையாளம் சொல்லியிருக்கா? ஊழியக்கார அடையாளம் சொல்லியிருக்கா? விசுவாசி. அப்போது விசுவாசுக்கு அது இருக்குன்னு சொன்னால், நீங்கள் விசுவாசத்தோடு வியாதியாக இருக்கிற ஒருத்தர் மேலே ஜெபம் பண்ணி சுகத்தை கொடுக்குற யார்? அந்த மனுஷன் கொடுக்கல, ஆவியானவர் கொடுக்குறாரு. எஸ், அப்போ நம்ம மூலமாக அவர் செயல்படுறாரு. பட் செயல்பட வேண்டியது நாம். கைகளை அவங்க மேலே வைக்கிறது நம்ம கடமை, செபிக்கிறது நம்ம கடமை, விடுவிக்கிறது தேவனுடைய காரியம். அல்லேலூயா. அப்போது நீங்கள் குடும்பங்கள்லே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி நீங்கள் கை வச்சு செபிங்க. விசுவாசம் எவ்வளோக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு விடுதலையும் அதிகமாக இருக்கும். சரியா? இப்போ பிள்ளை என்னும்போது ஒரு குடும்பத்திலே எடுத்துக்கோங்க, தாயும் தாப்பனும் பிள்ளையை எவ்வளவா கரிசனையாக பார்க்குறாங்க, வளர்க்குறாங்க இல்லையா? அப்போது ஆண்டவர் அப்படி தான் என்ன பண்ணுறாரு, நமக்கெல்லாம் தூதர்களை பணிவிடை ஆவிகளாக வச்சுருக்காராம். எப்படி வச்சுருக்காரு? பணிவிடை அப்படின்னா என்ன? தூதன் நமக்கு ஊழியம் செய்யணும், நமக்கு ஊழியம் செய்கிறாங்க. இப்போ நம்ம கண்ணால் அதை பார்க்க முடியல, ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கும்போது அதை பார்க்க முடியும், உணரவும் முடியும். அல்லேலூயா. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தூதனை ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அதான் 91ஆம் சங்கீதம் என்ன சொல்லுதுன்னா, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், அவர்களின் பாதம் கல்லில் இடராதபடி கையில் ஏந்தி கொள்வார்கள்னு சொல்லி. இப்போ எங்களோட வாழ்க்கையில் ஒரு சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில். என்ன நடந்த காரியத்தை சொன்னால் தான் நமக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், புரியவும் செய்யும், மனசுலையும் தங்கும். என் மகன் அங்கே உட்காந்துருக்கிறா அனிதா ராஜேஷ். அது குயின் மீரா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இங்கே இருக்கு இல்லையா, அதில் பிரின்ஸிபலாக இருக்கிறான். அவள் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போய் அங்கே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நடக்கும்போது ஸ்டாஃபுடைய ஸ்போர்ட்ஸ் டைமில் ஒரு பெரிய ஏணியில் ஏறி அந்த பக்கம் இறங்கணுமா. 12 அடி உயரத்துக்கு ஏணியில் ஏறி அந்த பக்கம் இறங்கணும். ஸோ இவன் ஒரு உற்சாகமாக நான் ஏறிட்டான். ஏறி 12 அடி ஏறிட்டு
இறங்க போகிற நேரத்தில் பேலன்ஸ் தவறி அங்கேருந்து அப்படியே மட்டமலாக்கா விழுந்துட்டா கீழே. அந்த ஃப்ளோர் வந்து ஒரு சிமெண்ட்டு போட்டது, மொட்டாக்கு 12 அடி உயரத்துலேருந்து விழுந்த என்ன ஆகும் சொல்லுங்கள்? என்ன ஆகும்? மட்டமலாக்கா விழுந்தா மண்டை சதுரி இருக்கும் இல்லையா? விழுந்தாச்சு. எல்லாரும் ஓடி வந்து கத்துறாங்க. அங்கே வேறு பக்கம் வேலை பார்த்துட்டு என்னமோ டயர் என்னமோ வெடித்த சத்தம் கேட்குது. இப்போ இவ்வளோ டமால்னு ஏதோ விழுந்த பெரிய சத்தம், டயர் ஏதோ வெடிச்சிட்டு போல, பஸ் டயர் அப்படின்னு அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அப்புறம் எல்லோரும் ஓடி வந்து மிஸ்ஸு விழுந்துட்டாங்கன்னு இவ்வளோ வந்து தூக்கி விட்டு தூக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலான்னு எந்த இடத்தையும் தொட விட மாட்டேங்கிறா. கையை பிடிச்சா கையை பிடிக்காதீங்கன்றா, காலை பிடிச்சா காலை பிடிக்காதீன்றா. அவளை தொட முடியல, ஏன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான உயரத்துலேருந்து விழுந்துருக்குறான். ஸோ எல்லோரும் நினச்சாங்க நிறையா ஃப்ராக்சர் ஆகிடுச்சு போல இருக்கு, முடியலன்னு. அப்புறம் எப்படியோ மூட்டை மாதிரி கட்டி தூக்கி போட்டு கொண்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே ஒரு தோட்டம் கூட்டுற அம்மா, அந்த அம்மா வந்து பார்த்துட்டு பெரிய மேடத்தை வந்து அவங்கெல்லாம் கவலையோடு இருக்கிறாங்க, மிஸ் இப்படி விழுந்துட்டாங்களேன்னு. அந்த அம்மா வந்து சொல்லிச்சான், மிஸ்ஸுக்கு ஒன்றும் ஆகாதம்மா. ஏன் அப்படி சொல்கிற? இல்லை, அவங்க விழுந்தாங்க அவ்வளோ உயரத்துலேருந்து நான் பார்த்தேன். தரையில் போகிறதுக்கு முன்னால் ஒரு வெள்ளை அங்கி தரிச்ச ஒரு வந்து அப்படியே கையில் தாங்கிக்கிட்டாரு. அல்லேலூயா. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து செக் பண்ணி பார்த்தா ஒரு ஃப்ராக்சரும் இல்லை, ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. அந்த அதிர்ச்சியினால ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி அவள் வேலைக்கு போயிட்டான். இது ஒரு சம்பவம். அடுத்து என் பேரை வந்து ஸ்கூட்டர் அப்போ தான் பழகிட்டு இருக்கான். அவன் பழகிட்டு இருக்கல அவன் ஒரு நாள் வந்து வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வண்டி ஓட்டிகிட்டு வரணும். அம்மா வந்து ஒய்ஃப் வந்து கதவை திறந்து விட்டு கேட்டை திறந்து விட்டு வாடான்னு சொல்லி நிற்கிறாங்க. அவன் சுதாரிப்பு இல்லாமல் வந்து அடித்து இவங்க மேலே அடித்து, இவங்க அடித்த விதத்தில் இவங்க சரீரம் போய் ஒரு 4 அடி பின்னால் விழுகுது. அவ்வளோ பெரிய ஃபோர்ஸை வந்து அடிச்சிருச்சு வண்டி. இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் ஆகிருக்கணும், இவங்களுக்கு ஆகலை. இவங்க சர்ச்சில் சொல்லும்போது சாட்சி என்ன சொன்னாங்க, என்னை வந்து அந்த ஸ்கூட்ரு மோதும்போது ஒரு பஞ்சுமத்தை வந்து மோதின மாதிரி இருந்துச்சு. அல்லேலூயா. பஞ்சுமத்தை தான் மோதிச்சான். ஸ்கூட்ரு வந்து மோதினது பஞ்சுமத்தை மாதிரி மோதிச்சான். அப்போது அங்கேயும் ஒரு ஃப்ராக்சரே இல்லை. அப்போ தூதரில் இருக்கிறான்றது இன்னொரு அனுபவம். நான் வந்து இந்த புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இங்கே ஆரம்பிச்சிருக்கேன். அது பக்கத்தில் பழைய பரோட்டா கடை இருந்துச்சு. அதில் ஒரு நாள் ஆர்டர் பண்ணிவிட்டு வெளியே நிற்கிறேன். பின்னால் ஒருத்தன் குடிச்சிட்டு வந்தவன் நல்ல மோட்டர் சைக்கிளில் என்னை இப்படி அடித்து தூக்கி மல்லாக்க போட்டான் நடு ரோட்டில். நானும் மல்லாக்க தான் விழுந்தேன். எனக்கும் வந்து கல்லில் விழுந்த மாதிரி தரையில் விழுந்த மாதிரி தோணலை. தூதர்கள் காக்குறாங்க. கரங்களை தட்டுங்கள. இப்போ எங்கள் வீட்டில் நடந்து நான் சொல்கிறேன், ஆனால் அவங்க வந்து எல்லாருக்கும் தூதர்கள் இருக்கிறாங்க. ஆக ஒரு சூழ்நிலை வரும்போது தூதர்கள் இருக்கிறான்ற நமக்கு நம்ம உணர முடியுது, கண்டுபிடிக்க முடியுது. ஆக இந்த பிள்ளைகளாகும் ஸ்லாக்கியம் வந்து ஆண்டவர் எப்படி, நான் இதுவரை உன்னை ஏந்தினேன், சுமந்தேன், தப்பு வைப்பேன், இனிமேலும் செய்வேன்னு சொல்கிறார் ஆண்டவர் இல்லையா? அப்போ கடைசி வரை நம்மை தாங்கி நடத்த போதுமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 2வது ஸ்லாக்கியம் என்னன்னு பார்த்தீங்களா, பாவம் மன்னிக்கப்பட்டு நீதிமானாகும் ஸ்லாக்கியம். சொல்லுங்கள், நீதிமானாகும் ஸ்லாக்கியம். நம்மெல்லாம் வந்து சுய நீதியில் அழுக்கான கந்தையாக இருக்கிறோம். சரியா? வசனம் அப்படி தான் சொல்லுது. அப்போது ஆண்டவருடைய ரத்தம், சிந்தின ரத்தம் வந்து நம்ம கழுவி சுத்திகரிக்கும் போது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். சரியா? அதை பவுல் என்ன சொல்கிறார் ரோமருக்கு எழுதும்போது, நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமேன்னு 5:9 சொல்கிறார். 5:1 என்ன சொல்லுது, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
பாருங்கள், இங்கே ரெண்டு ஆசீர்வாதம். ஒன்று, ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான் ஆக்கியிருக்கிறோம். அதனால் நமக்கு ரட்சிப்பு நிச்சயமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இந்த வசனம் சொல்லுது. அதோடு கூட கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்கிறோம், சமாதானத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோன்னு சொல்லி வசனம் 2 சொல்லுது, 5:2. அப்போது நமக்கு ரட்சிப்பு இருக்குது, சமாதானம், தேவ சமாதானம் இருக்குது, தேவ மகிமையும் நாம் அடைவோன்னு சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறது. சரி, நான் நீதிமான் ஆகிட்டோம், அதை காத்துக்கொள்ளுறது நம்மளை கடமையாக இருக்குது. கர்த்தர் நம்மளை கழுவி சுத்திகரித்து நீதிமான் ஆக்கிட்டார். இப்போ நீதிமான் அப்படின்னு நம்ம மனசில் இருந்துச்சுன்னு சொன்னால், நம்ம சாதாரண ஒரு நபர் செய்கிற தப்புகளை நம்ம செய்வோமா? பாவங்களை செய்யலாமா? செய்யக்கூடாது. ஹலோ, இருக்கிறீங்களா? பாவம் செய்யக்கூடாது. ஸோ நீதிமான்றதை அதை நம்ம காப்பாற்றுவது நம்முடைய கடமையாக இருக்குது. ஏன்னு கேட்டால், நீதிமான் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செயல்கள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. 1 பேதுரு 3:12 பார்க்குறோம். அப்போது நீதிமான் அவன் மேல் கர்த்தர் கண்ணை வச்சுட்டே இருக்கிறாரு. ஏன்னா அவங்க வேண்டுதலுக்கு செவி திறந்தே இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதுன்னு சொல்லி வசனம் யாக்கோபு 5:14 நம்ம பார்க்குறோம். அப்போது நீங்கள் நீதிமான்றதை முதல்ல விசுவாசிக்கணும். எப்படி நீதிமான்? அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நாள் நீதிமான், அவரை விசுவாசத்தினால் நான் நீதிமான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்ற வார்த்தையை வாசிக்கிறோம் இல்லையா? அப்போது அந்த நீதிமான்றதை நம்ம அந்த குவாலிட்டியை தக்க வைக்க நம்ம கவனமாக இருக்கணும். 3வது, அபிஷேகம் பெறும் ஸ்லாக்கியம். சொல்லுங்கள், அபிஷேகம் பெறும் ஸ்லாக்கியம். இது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வாஞ்சியோடு கேட்கும்போது அவர் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார் என்று லூக்கா 11:13 நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 1:21 சொல்லுகிறது, நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. தேவன் தான் நம்ம அபிஷேகம் பண்ணுகிறார். 1 யோவான் 2:27 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அப்படின்னா என்ன? போதகரை நமக்கு வேண்டான்னு அர்த்தமா? அப்படி இல்லை, போதகர் வேண்டான்னு அர்த்தம் இல்லை. அந்த அபிஷேகம் என்ன செய்யுது? உங்கள் வார்த்தையிலே உங்களை நிலைக்க செய்கிறது. ஒரு தவறான ஒரு போதனை வந்தால் கூட ஆவியானவர் அதை உங்களுக்கு உணர்த்தி வைப்பார். எல்லாம் சொல்கிறதெல்லாம் போதிக்கிறதெல்லாம் நம்ம ஏற்றிட்டு போக முடியாது இல்லையா? வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். அப்போது இந்த சபை வசனத்துக்கு முக்கியம் கொடுக்கறது ஏன்னா ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் சபை அப்படி அமைஞ்சதுக்காக நீங்கள் ஒரு நல்ல கரகோஷம் கொடுக்கு. அப்போது வார்த்தையின்படி நடப்பது தான் நமக்கு பலன். சரிங்களா? இப்போது இந்த அபிஷேகம் அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பெந்தேகோஸ்தே நாளில் வந்ததை நாம் பார்க்கிறோம். ஐயா வாசிங்க, அப்போஸ்தலர் 2:1-4. அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொரு மேலும் அவர் அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இந்த 3வது இந்த அபிஷேகத்தோட அடையாளம் என்ன கொடுக்கப்படுது?
அந்நிய பாஷை கொடுக்கப்படுது. அந்நிய பாஷை பேச முடிஞ்ச எல்லாரும் எவ்வளோக்கெவ்வளோ அந்நிய பாஷை பேச முடியுமோ பேசுங்க. அதுக்குன்னு நேரம் எடுத்து பேசுகிறது ஒரு அருமையான ஒழுங்கு. நேரம் இல்லைன்னா கூட நீங்கள் செய்கிற வேலை செஞ்சுக்கிட்டே அப்படியே அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்கா. சமயக்கட்டில் வேலை பார்த்துக்கிட்டே அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அதை எதுவும் பார்த்து பேசுகிறது இல்லை, ஆவியானவர் கொடுக்குறத நீங்கள் பேச போகிறீங்க இல்லையா. அந்நிய பாஷை பேசுகிறவன் யாரோட பேசுகிறானா? தேவனோடு பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறான், ரகசியங்களை பேசுகிறான் இல்லையா. தனக்கு பக்தி விருத்து உண்டாக பேசுகிறான். அது அந்நிய பாஷைன்றது என்னது? ஒரு வரங்களில் ஒன்று அந்நிய பாஷை. அப்போ அந்நிய பாஷை நீங்கள் பேச பேச உள்ளான ஆவி மனிதன் பலப்படுவான் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சரி, அடுத்தாப்புல சிநேகிதனாகும் ஸ்லாக்கியம். சிநேகிதன் ஆகிற ஸ்லாக்கியம். முதல்ல என்ன ஸ்லாக்கியம் பார்த்தோம்? பிள்ளையாகும் ஸ்லாக்கியம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? நீதிமானாகும் ஸ்லாக்கியம். மூணாவது அபிஷேகம் பெரும் ஸ்லாக்கியம். நான்காவது சிநேகிதனாகும் ஸ்லாக்கியம். ஏசப்பா ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சீஷர்கள்கிட்ட பரலோக ராஜ்யத்தை குறித்து அருமையாக விளக்க சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அப்போது சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த ஒரு நிமிஷம் யாக்கோபு 2:23 வாசிக்கலாம். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்போ ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க, சிநேகிதனாகும் நிலை. இப்போ இந்த சிநேகிதன் சொன்னால் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் சிநேகிதர் உண்டு இல்லையா? எல்லாருக்கும் உண்டு. நம்ம சில காரியங்கள் நெருங்கின நண்பன்கிட்ட சொல்லிடுவோம், ஷேர் பண்ணுவோம். வீட்டில் அப்பா அம்மாட்ட கூட சொல்லாத காரியத்தை நெருங்கின சிநேகிதன்கிட்ட சொல்லுவோம். அப்படி ஆண்டவருக்கு சிநேகிதனாக இருக்குன்னா எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். அதனால் அவர் சிநேகிதனுக்கு என்ன நன்மை கொடுக்குறாருன்னு 2 நாளாகவும் 20:7 சொல்லுது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? அப்போது சிநேகிதனாகும்போது சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படுகிறதுன்னு பார்க்குறோம் இல்லையா? ஆபிரகாமுக்கு அந்த சிநேகிதன்ற ஸ்தானம் கிடைச்சதுனால அவன் சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. இதே போல் ஆபிரகாம் சொன்னது போல் இன்னொரு நபர் சிநேகிதன்ற மாதிரி சொல்லப்படுறார். யார்? மோசையோட கர்த்தர் எப்படி பேசுவாராம்? சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமாய் பேசுவார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவரும் சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, இனி நான் உங்களை ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய சிநேகிதர் என்று சொல்வேன்னு சொல்லி யோவான் 15:15 நம்ம வாசிக்கிறோம். ஏன்னு கேட்டால், பிதாட்டிருந்து என்னென்ன அவர் தெரிஞ்சுக்கிட்டாரோ அது எல்லாவற்றையும் சீஷர்களுக்கு அவர் பகிர்ந்து கொடுக்குறார். எதையுமே மறைச்சி வைக்கலை. அதுக்காக சொல்கிறார், அவ்வளோத்தையும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு அப்படின்றதுக்காக நான் சிநேகிதர் அப்படின்ற ஒரு ஸ்தானம் நமக்கு கிடைக்குது. சரியா? சரி, அவருக்கு சிநேகிதன் ஆகணும்னா என்ன செய்யணும்னா, யோவான் 15:14 அந்த வசனம் சொல்லுது. 15:14 நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். அப்போது கர்த்தர் கொடுக்குற கற்பனைகளின்படி கட்டளையின்படி நாம் நடந்தால் அவருக்கு சிநேகிதன் ஆகலாம். கரங்களை தட்டி உற்சாகமாய் கரங்களை தட்டுங்க உற்சாகமாக. அடுத்ததாக சகோதரனாகும் ஸ்லாக்கியம். சகோதரனாகிற ஸ்லாக்கியம் எப்படி கிடைக்குதுன்னா, அவரோட இவர் சீஷர்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்கும்போது திருக்கூட்டமான ஜனங்களும் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சீஷர்கள் சொல்கிறாங்க, உங்கள் தாயாரும் சகோதரரும் உங்களை பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு?
என் தாயும் சகோதரன் யாருன்னு சொல்கிறாரு லூக்கா 8:21. தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாக இருக்கிறார்கள். அப்போது இயேசுக்கு சகோதரனாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யணும். இந்த சகோதரனுக்கு என்ன ஒரு ஸ்லாக்கியம்னு சொல்லி வேதாமத்தில் ஒரு சம்பவம் இருக்குது, ஆதியாமத்தில். அது என்னன்னா, யோசேப்பு அவன் பெரிய ஸ்தானத்துக்கு வந்தபோது சகோதரெல்லாம் போய் அவங்க தானியம் கொள்றதுக்காக போகிறாங்க இல்லையா? அப்போ போய் அவன் கடைசியில் முதல்ல வெளிப்படுத்த மாட்டான், கடைசியில் உங்கள் யோசேப்பு தான் நான் சொல்லிடுறான். சொல்லிவிட்டு என்னோட நீங்கள் விருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி விருந்து ஏற்பாடு பண்ணுறான். அதில் விருந்தை பங்கிட்டு அனுப்புகிறான். 12 பேருக்கும் 11 பேருக்கு அனுப்புகிறான். அதில் அவன் சொந்த தம்பி ஒரே தாய்க்கு பிறந்த பெஞ்சமினுக்கு 5 மடங்கு. அல்லேலூயா, கரங்களை தட்டுங்களேன். நீங்கள் சிநேகிதருங்க, சகோதரங்க ஆண்டவருக்கு. நீங்கள் சகோதரனாக இருந்தால் உங்களுக்கு மற்றவனுக்கு கிடைக்கிற காட்டிலையும் 5 பங்கு. அல்லேலூயா. அடுத்தாப்புல 6வது ஊழியம் செய்யும் ஸ்லாக்கியம். பவுல் என்ன சொல்கிறார்? கொரிந்தியர் எழும்போது அவர் சொல்கிறாரு 9:16 1 கொரிந்தியர், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அப்போது விசுவாசி ஒவ்வொரு மேலே விழுந்த கடமை என்னது? ஊழியம் செய்யணும். எல்லாரும் பாஸ்டர் தான் செய்யணும், ஊழியக்காரங்க தான் செய்யணும், அது என்னுடைய வேலையிலேன்னு இருக்கக்கூடாது. சரியா? ஆண்டவர் கடைசியாக பரமேறி போகும்போது மத்தேயு 28:19 சொன்ன வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்னு சொன்னார். அப்போது ஆண்டவருடைய வருகை எதை நம்பி இருக்குது? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? இப்போ எல்லா கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள், ஊழிய ஸ்தாபனங்கள், மிஷினரிகள், ரேடியோ ஊழியம், டிவி ஊழியம் எல்லாம் இன்னும் இதில் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் என்ன வந்து ஆண்டவருடைய வார்த்தை எல்லா இடங்களும் போயிட்டுருக்கு. கடைசி மனுஷனுக்கு இந்த வார்த்தை போய் சேர்ந்தாச்சுன்னா ஆண்டவர் வந்துடுவார். அல்லேலூயா. அது அவருக்கு தான் அந்த கணக்கு தெரியும். எல்லாரும் எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க. இப்போது இதையே நான் சொல்கிறேன்னு கேட்டால், நம்ம ஒவ்வொருவருக்கும் மேலே விழுந்த கடமைன்ற நம்ம உணர்றோமா? நான் வந்து ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அதோடு நின்றுறோமா? ரட்சிக்கப்படாத ஆத்மா கிட்டத்தட்ட 70-80% இருக்குது. 500 கோடி பேர் குறைஞ்சபட்சம் இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும்னா எல்லாமே பாஸ்டர் போய் செய்ய முடியாது, எல்லாமே குறிப்பிட்ட ஆட்கள் போய் செய்ய முடியாது. ஒவ்வொருத்தரும் நம்மளால் முடிஞ்ச செஞ்சோம்னா கடவுளுடைய ராஜ்யம் விரிவாக அது ஏதுவாக இருக்கும். ஐயா, எனக்கெல்லாம் வந்து பிரசங்கம் பண்ண தெரியாது, பிரசங்கம் பண்ணலை, வேண்டாம். எனக்கு வேறு எதுவும் செய்ய ஒன்றுமே செய்ய வேண்டாம். பேசுகிறீங்கள்ல, ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச நன்மையை சாட்சியாக சொல்லுங்கள், அது ஒரு ஊழியம். ஒரு ட்ராக் கொடுங்க, அது ஒரு ஊழியம். ஒரு வேதாகம் யாராவது வாங்க முடியாதுங்க வாங்கி கொடுங்க, ஊழியம். சபைக்கு கூட்டுவாங்க, ஊழியம். அவங்க வார்த்தையை கேட்க வச்சிங்கன்னா ஊழியம். ஒரு வார்த்தையை போடுற டிவி ப்ரோக்ராமில் பக்கத்து வீட்டுக்காரரை கூப்பிட்டு உட்கார வச்சு பார்க்க வைங்க, ஊழியம். நடந்த சம்பவங்களை எடுத்து சொல்லுங்கள், அது ஊழியம். அடுத்ததாக நீங்கள் வந்து உட்கார்ந்த இடத்துல ஒன்றுமே செய்ய முடியல, உட்கார்ந்த இடத்துல ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஜெபிங்க, அது ஊழியம். இல்லை, ஊழியம் வந்து எப்படி வேணாலும் செய்யலாம். செய்யணுன்ற மனசு மட்டும்தான் நமக்கு வேணும். செய்ய வேண்டியது என்னுடைய கடமைன்றதை நம்ம உணரணும். அப்போது
ஆண்டவருக்கு நமக்காக வந்து ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார் இல்லையா, அவருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? அவருக்கு நீங்கள் எதுவும் காசு பொண்ணு வெள்ளி அதெல்லாம் அவர் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அவர் கொடுக்க முடிய ஒரே கிஃப்ட் என்னன்னா, அழிஞ்சு போகிற ஆத்மாவை நீங்கள் அவர்கிட்ட திருப்பி விட்டீங்க, அதுதான் பெரிய கிஃப்ட். அல்லேலூயா. கரங்களை தட்டி நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பரலோகத்தில் நீங்கள் போகும்போது உங்களோட கூட நீங்கள் செஞ்ச இந்த ஆத்மா அறுவடை தான் கூட வரும். நீங்கள் கட்டுக்கட்டாக பணம் வச்சுருக்கலாம், பெட்டி பெட்டியாக தங்கம் வச்சுருக்கலாம், அதெல்லாம் தூக்கிட்டு மேலே போக முடியாது. ஆனால் நீங்கள் ஆதாயப்படுத்தின ஆத்மாக்கள், நீங்கள் ரொம்ப சிரமைப்பட வேண்டாம். ஆலயத்தை கூட்டுவாங்க. இந்த இடத்துல எள்ளு போட்டால் இறங்கக்கூடாது, அந்த மாதிரி நெருக்கி உட்கார்ற மாதிரி சூழலை வரணும். இதை இன்னும் பெருசாக கட்டணும், என்ன செய்யலான்னு பாஸ்டர் மண்டையை போட்டு பிக்கணும். என்னடா இப்படி நமக்கு கூட்டம் வருது, எப்படி சமாளிக்கணும்? அது ஒரு நேரம் வரப்போகுது. அல்லேலூயா. கரங்களை தட்டி எழுப்புதல் நேரம் வரும்போது அது நடக்கத்தான் போகுது. இயேசு நாமத்தில் அது நடக்கத்தான் போகுது. அதனால் இப்போ இருந்து அது எழுப்புதல் நேரம்னு ஒன்று சொல்கிறாங்க, அது வரட்டும். இல்லை, எழுப்புதல் எப்போ வரும், வருகை எப்போ வரும் நமக்கு தெரியாது. இப்போ இருந்தே எழுப்புதல் வந்தாச்சு நீங்கள் நினச்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். எழுப்புதல் உண்மையில் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எல்லா சபைகளும் இடங்கொள்ளாமல் போட்டு நிரம்பணும். நான் ஜெபிக்கும் போது அதான் பண்ணுவேன். இப்போ ஒரு ஆராதனை இருக்கா, இவர் 2 ஆராதனை போடணும், 2 போட்டாரா 3 போடணும், 4 ஆராதனை போடணும் ஒரே ஞாயிற்றுக்கிழமையில். சரிங்களா? அதுக்கப்புறம் பல இடங்களில் ஆரம்பிக்கணும். ஊழியம் விரிவாக்கம் ஆகிட்டே போகணும். உலக மனுஷன் பிஸ்னஸ் பண்ணுறவனே ஊழியெல்லாம் விரிவாக்கி பிஸ்னஸ் எல்லாம் விரிவாக்கிட்டு போகிறான். அப்போ ஊழியெல்லாம் விரிவாகணுமா வேண்டாமா? அப்போது யோசித்து பாருங்களேன், இவ்வளோ பெரிய திரள் கூட்டமாக நம்ம இருக்கிற ஜனக்கூட்டத்தின் மத்தியிலேருந்து ஒரு சிலர் தான் ஆலயத்தை நோக்கி வர்றோம். ஒவ்வொருத்தரும் இன்னொரு ஆளை கைப்பிடிச்சி கூட்டு வர முடிஞ்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா? அந்த ஆத்மாக்கள் நாளைக்கு பரலோகத்தில் உங்களை பார்த்து வாழ்த்துவாங்க, நீ கூப்பிட்டு வந்ததுனாலாமா நான் வந்தேன். அப்போ ஏசப்பாவே கூப்பிட்டு காய்ப்பார், இந்த ஆத்மாவில் நீ கூப்பிட்டு வந்தது. அல்லேலூயா. உற்சாம கரங்களை தட்டுங்க, கூப்பிட்டு வரேன்ற கமிட்மெண்ட்டோட தட்டுங்க. சரி, அப்போது யோவான் 12:26 என்ன சொல்லுது? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். பிதாவானவர் கனம் பண்ணுறான், எவ்வளோ பெரிய கனம்னு பாருங்கள். சரியா? அப்போது ஊழியம் செய்கிறான்னு சொன்னால் அவர் என்ன பார்க்குறாரு? ஏசப்பா செஞ்ச ஊழியம், இந்த பூமியில் அவர் நின்று செஞ்ச ஊழியத்தை நம்மளை நம்பி உண்மையுள்ளோன்னு எண்ணி நம்மகிட்டையும் அதை கொடுத்துருக்கிறார். அதை நம்மளால் எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ அவ்வளோ சிறப்பாக செய்வது நம்முடைய பொறுப்பாய் கடமையாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தி உங்களோட பகிர்ந்து கொள்ள சொல்கிறாரு. என்னென்னா 2016 மார்ச் மாதம் எனக்கு ஹார்ட் சர்ஜரி. அப்போ நான் அட்மிட் ஆகி சர்ஜரி முடிஞ்சு 3ஆம் நாள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நாளைக்கு வார்டுக்கு போயிடலாம் ஐசியூலேருந்து அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு வெள்ளிக்கிழமை. அப்போ நான் சொன்னேன், இல்லை நாளைக்கு நான் போகலை, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஈஸ்டர் ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை என் மனைவி சர்ச்சுக்கு போகட்டும், ஏன்னா சர்ச்சு முடிஞ்சிட்டு இங்கே வருவாங்க. ஏன்னா ரூமில் கொண்டு போய் தனி வார்டில் போட்டாச்சுன்னா நமக்கு ஆள் வேணுமே, ஐசியூலன்னா அங்கே நிறையா அட்டண்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ ஞாயிற்றுக்கிழமை மத்தியானமே நீங்கள் போகலான்னு என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன். நீ சர்ச்சில் ஈஸ்டர் சர்வீஸ் அட்டன் பண்ணு, நான் தான் இங்கே ஐசியூவில் கிடக்கிறேன், நீ அட்டன் பண்ணுன்னு சொன்னேன். எனக்கு ஒரே வேதனை, என்னடா ஈஸ்டர் ஆராதனை அங்கே கம்பீரமாக நடக்குமே, ஜேன்னு நடக்குமே, நம்ம இங்கே ஹாஸ்பிட்டலில் ஐசியூ வார்டில் கிடக்கிறோமே அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 மணிக்கு எங்கள் சர்வீஸ் ஆரம்பிக்கும். 8 மணிக்கு எனக்கு மூச்சு விடுறதுக்கு அந்த ஆக்சிஜன் மாஸ்கை பொருத்துகிறாங்க. கரெக்டாக 8 மணிக்கு பொருத்துகிறாங்க. மோட்ரு ஆன் பண்ணாங்க, அது ஓடுறதுக்கு மோட்ரு ஆன் பண்ணாங்க. ஆனால் ட்ருன்னு சத்தத்தை ஓடும். அப்போ அதை ஆன் பண்ண உடனே எனக்கு ஹாப்பி பர்த்டே பாடல் கேட்குது என் காதில். அல்லேலூயா.
ஹாப்பி பர்த்டே டு யூன்னு கேட்குது. எனக்கு என்னடா இங்கே யாரா ஹாப்பி பர்த்டே பாடுறா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறேன், யாரும் இல்லை. ஆனால் என் காதில் நல்லா கேட்குது. இப்போ மனசில் ஆண்டவர் சொல்கிறாரு, இது பரலோக கொயர் பாடுது. அல்லேலூயா, பரலோக கொயர் பாடுது. அப்புறம் தான் கவனிக்கிறேன், ஓ அப்படின்னு கூர்ந்து கவனிச்சா மிக நேர்த்தியான பாடல், மிக நேர்த்தியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ஒரு பெரிய டீமே இருந்து வாசிக்கிற மாதிரி என் காதில் கேட்குது. ஒரே சந்தோஷம் எனக்கு. சரி, அது ஏன் பர்த்டே பாடல் கேட்டுச்சுன்றது சொல்கிறேன். அப்போது அதை தொடர்ந்து ஆராதனை பாடல் கேட்குது. அப்படி ஒரு சில பாடல் கேட்க என் காதில் எனக்கு, ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, ஐசியூ வார்டில் இருக்கிறேன்னு நான் நினச்சேன். ஆனால் நான் ஆலயத்தில் இருந்தால் என்ன மாதிரி ஆராதனை பாடலை கேட்பனோ அது மாதிரி என்னை பாட வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவரை துவச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போது திடீர்னு ஒரு பாடல் ரொம்ப சத்தமாக எனக்கு கேட்குது. அதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் தான். பாப்பா, மகிழ்வோம் மகிழ்வோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், என்ன உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், என்ன உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், என்ன உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், என்ன உள்ளத்தின் சொந்தமானார். போதும். இதில் அடுத்த ஸ்டான்ஸா சின்னஞ்சிறு வயதில் என்னை தேடி வந்தார், மீட்டு கொண்டார், புது ஜீவன் தந்து என்னை உயிர்ப்பித்தார்னு வரும். அப்போ அந்த ஆப்ரேஷனில் எனக்கு புது ஜீவன் வந்த மாதிரி. என்னென்னா, என்னுடைய ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப்பு ஸ்டாக் அங்கே இல்லை அப்போலோ ஹாஸ்பிட்டலில். 4 பாட்டில் பிளட்டு வேணும்னு சொல்லி என் மகன் இங்கே ஓடி அங்கே ஓடி ஒரு 3 பாட்டில் தேத்திட்டான். என்ன நாளைக்கு காலையில் ஆப்ரேஷனு, 4 பாட்டில் வேணும், உங்கள் வயசு இவ்வளோ 70 தாண்டிட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு ரத்த இழப்பு ரொம்ப இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்புறம் 4வது பாட்டில் வாங்கிட்டோம். ஆனால் எங்கள் சபையில் முழு சபையில் மேடை ஏற்றி பாஸ்ட்டு ஜெபிக்க வச்சா, ஐயா ஆப்ரேஷனுக்கு போகிறாங்க எல்லாம் ஜெயிப்போன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு அவர் சொன்ன வார்த்தை, பரலோகமே இறங்கி உங்கள் ஆப்ரேஷனை பண்ண போதியான்னு சொன்னார். அதே மாதிரி பரலோகமே இறங்கி என் ஆப்ரேஷனை பண்ணி ஒரு சொட்டு பிளட்டு கூட என் உடம்புல ஏற்ற தேவையில்லாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. 4 பாட்டில் பிளட்டு அப்போலோவுக்கு லாபம். எனக்கு ஒரு ட்ராப்பு கூட தேவைப்படலை. இல்லை, இன்னொரு அற்புதம் நடந்துச்சு. என்னன்னா, அவங்க எனக்கு கொஞ்சம் இருமல் இருக்குது, அந்த இருமலை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணாமல் ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. அதனால் தையல் நல்லா போட்டிருக்கு, இருமிட்டேன். இருமினோடனே கொஞ்சம் ஹெவியாக வந்த உடனே டப்புன்னு விட்டுருச்சு தையல் பூரா. இங்கே விட்டு நான் பார்க்குறேன், என் கண்ணு முன்னால் புழப்பழங்க அப்படியே ரத்தம் கண்ணு முன்னால் கொட்டுது. அப்புறம் ஓடி டாக்டர்ஸ்லாம் ஓடி பஞ்சிஞ்செல்லாம் வச்சு அமைக்க அரெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. ஆனாலும் ஒரு சொட்டு ரத்தம் எனக்கு வெளியே இருந்து கொடுக்கப்படலை. கர்த்தர் அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டார். ஆக சரி, இப்போ இந்த பாடல் கேட்ட பாடல் இது யார் பாடுறா அப்படின்னு பார்க்குறா, எங்கள் பாஸ்டர் பாடுறார். அவர் தான் குரல் எடுத்து பாடிட்டு இருக்காரு, இந்த பாடலத்தின் சொந்தக்காரன்னு சொல்லி. அவர் குரல் தெளிவாக எனக்கு கேட்க எங்கள் பாஸ்டர் பாடுறார். அதோட கூட என் மகன் ஜானி அவன் குரலும் கேட்குது. அந்த டைமில் இப்போ பாஸ்டருக்கு கூட சேர்ந்து அவருக்கு துணை பாடுற மாதிரி பாடிட்டுருக்கிறான். ஆனால் அந்த டைமில் 8 வருஷத்துக்கு முன்னால் அவன் தனி ஆராதனை தான் பண்ணுவான். ஆனால் அன்றைக்கே எனக்கு பாஸ்டரோடு சேர்ந்து பாடுறத
ஆண்டவர் காமிச்சிட்டாரு. அல்லேலூயா. சரி, அது அவனுக்கு எனக்கு ஒரே சந்தோஷம். நான் அங்கே ஆக்சுவலாக வந்து ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்கிறேன். ஆனால் நான் அங்கே இல்லை. நான் எங்கே இருக்கிறேன்? ஆராதனையில் இருக்கிறேன். சபை ஆராதனையில் இருக்கிறேன். அதை பரலோக கொயரில் சேர்ந்து இருக்கிறேன். ஒரே சந்தோஷம். திடீர்னு அமலா தயாபரரேன்னு ஒரு பாட்டு, அருள் கூர்ந்த ஐயா, யார் பாட்டு எனக்கு தெரியுதா? அமலா தயாபரரே. யாரு யாருங்க? வேதநாத சாஸ்திரியார். கரங்களை தட்டுங்களேன், கரங்களை தட்டுங்க. அவருடைய கம்பீரமான குரலை வச்சு அப்படி பாடிட்டு வர்றாரு உள்ள. நான் யார் ஐசியூக்குள்ளே எப்படி விட்டாங்கன்னு டக்குன்னு தெரியும் பார்க்குறேன். அங்கே ஐசியூவில் பேஷண்ட்ஸ் தான் படுத்துருக்குறாங்க. பிரத்யட்சமாக அவர் வந்து என்னென்ன மாதிரி ஒரு பாடல் எங்கள் பாஸ்டர் பாடுற மாதிரி பிரத்யட்சமாக. ஸோ கர்த்தர் எவ்வளோ நல்லவன்றக்கா சொல்கிறேன். என்ன ஸ்லாக்கியம் பாருங்கள். அவருக்கு சின்ன வகையில் நம்ம ஒரு ஊழியம் செய்கிறோம். அவர் எப்படி கனப்படுத்துகிறாரு. நீ ஆராதனை தானே உனக்கு வேணும், பரலோக கோயர் அனுப்புகிறேன், ஆராதனே நீ இங்கே இருந்த இடத்துல அடைவே. கர்த்தர் எவ்வளோ நல்லவர். சரியா? ஆமென். பர்த்டே பாடல தான் அதை சொன்னல. எனக்கு ரத்தம் கொடுக்கப்படாமல் எனக்கு புது ஜீவன் பெற்றுக்கொள்ள அந்த வார்த்தை வரும் அந்த இடத்துல. அப்போ தான் வந்தேன் நான். இது வந்து இதுக்காக தான் பர்த்டே பாடம். அதே எனக்கு புது ஜீவன் கொடுத்துட்டார் ஆண்டவர். ஒரு ஜீவன் புதுசாக பிறக்குதுன்னா அதான பர்த்து இல்லையா? எனக்கு என்னுடைய ஜீவனை புதுசாக பிறக்க வச்சுட்டார். அல்லேலூயா. அடுத்தாப்புல 7வது பரலோகத்தில் வசிக்கும் ஸ்லாக்கியம். சரியா? ஆண்டவர் என்ன சொன்னார்? யோவான் 14:2-3 ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படியாக வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன்னு சொல்கிறார். இப்போது எவ்வளோ பாருங்கள், ஒரு பிரியம் இருந்தால் அவர் வந்து நம்மளை கூப்பிட்டு போகிறாராம். யார் நம்ம வந்து வரவேற்பா? இப்போ ஒரு முக்கியமான விருந்தாளி வர்றாருன்னா நம்ம எதிர்கொண்டு போய் வரவேற்போம் இல்லையா? அப்போ ஆண்டவர் பாருங்கள் நம்மளை வந்து கூப்பிட்டு போய் ஏறி வாப்பா மேலேன்னு சொல்லலை, அப்படி சொல்லலை. அவர் வந்து கூப்பிட்டு போய் எங்கே வச்சுக்க போகிறாரு? அவர் இருக்கிற இடத்துல வச்சுக்க போகிறார். 2 கொரிந்தியர் 5:1 சொல்லுது, தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பரலோகத்தில் நமக்கு வீடு உண்டு. பரலோகத்தில் எனக்கு வாசஸ்தலம் இருக்குன்றவங்களாம் கை தூக்கம் பாப்பா, எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லையா? கை தூக்காதவங்களாம் பரலோக வாசஸ்தலம் வேண்டாமா? கவனிக்கல. சரி, பரலோகத்தில் நம்ம எல்லாம் தேவதூதர்களை போல இருப்போமா? எப்படி இருப்போம்? தேவதூதரை போல. இங்கே இருக்கிற மாதிரி போட்டி பொறாமல் சண்டை சச்சரவு அதெல்லாம் இல்லாமல் தேவதூதரை போல ஆண்டவரை எப்பயும் தூச்சிக்கிட்டு பாடிக்கிட்டு சந்தோஷம் தானே. ஆராதிக்கிற நேரத்தில் பார்த்தேன், எங்கே கிளாக்கை பார்த்தேன், ஐயோ சீக்கிரம் முடிஞ்சிடக்கூடாது, 3/4 மணி நேரம் தான் ஆயிருக்கா, இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது. அப்படி ஆராதனை அப்படியே மூழ்கிட்டிங்கன்னா அப்படியே பரலோகம் நம்மளை சூழ்ந்து கொள்ளுது. கர்த்தர் நல்லவர். அடுத்த 8வது நித்திய வாழ்வு பெறும் ஸ்லாக்கியம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான்னு யோவான் 3:36 பார்க்குறோம். 1 யோவான் 5:11 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார்னு பார்க்குறோம். 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அது வாக்குத்தத்தம் பண்ணிட்டார்னா வாக்கு மாறாத தேவன். அப்போ நித்திய ஜீவன் கர்த்தரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் இருக்குது. நம்ம நித்தியமாய் அவரோட இருக்க போகிறோம். 9வதாக அவரோடு ஆளுகை செய்யும் ஸ்லாக்கியம். என்ன ஸ்லாக்கியம்? ஆளுகை செய்யும் ஸ்லாக்கியம். ஆண்டவர் முதல்ல ஆதி மனுஷனை படைச்சப்ப அவன் என்ன சொன்னார்? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதில் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் தான் ஆசீர்வதிச்சார். ஆசீர்வாதம் ஆண்டு கொள்ளுங்கள், ஆளுகையை கொடுத்தார். அதைத்தான் சங்கீதக்காரன் 8:6 என்ன சொல்கிறான்?
உம்முடைய கரத்தின் கிரியின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேன்னு சொல்லி இந்த பூமியில் நமக்குள்ள அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்ததை சங்கீதக்காரன் அங்கே அறிக்கை பண்ணுறார். இது இந்த பூமியில். பரலோகத்தில் நமக்கு என்ன ஆளுகை இருக்குன்னா தானியேல் 7:27 வாசிங்க. 7:27. வானத்தின் கீழே எங்குமுள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ஆகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அப்போது நமக்கு என்ன கொடுக்க போகிறார் ஆண்டவர்? ஆளுகையை கொடுக்க போகிறாரு. அவரோட நித்தியமான வாழ்க்கையை கொடுக்குறாரு, நமக்கு ஆளுகையும் கொடுக்குறார். சரி, இப்போது முதல்ல பார்த்தது பிள்ளைகளாகும் ஸ்லாக்கியம், நீதிமானாகும் ஸ்லாக்கியம், அபிஷேகம் பெறும் ஸ்லாக்கியம், 4 சிநேகிதாகும் ஸ்லாக்கியம், 5 சகோதரனாகும் ஸ்லாக்கியம், 6 ஊழியம் செய்யும் ஸ்லாக்கியம், பரலோகத்தில் வசிக்கும் ஸ்லாக்கியம், நித்திய வாழ்வு பெறும் ஸ்லாக்கியம், ஆளுகை செய்யும் ஸ்லாக்கியம். இவ்வளோ ஸ்லாக்கியத்தை இவ்வளோ மெதுவாக வாசிக்கிறோமே, கம்பீரமாக அதை சொல்ல வேண்டாமா? இவ்வளோ ஸ்லாக்கியம் பாருங்க. பிள்ளைன்ற ஸ்லாக்கியம் எனக்கு இருக்குது. நான் சோர்ந்திருக்கலாமா? நான் சோர்ந்திருக்கலாமா? ஆமாவா? சோர்ந்திருக்கலாமா? இருக்கக்கூடாது இல்லையா? நான் நீதிமான் ஆகிட்டேன், இன்னும் பாவத்தில் இருந்து நான் இன்னும் பூச்சி புழு நான் தூசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாமா? சொல்லாமா? சொல்லக்கூடாது. நீங்கள் நீதிமான். நீதிமானாக்கா அவர் உங்களை நீதிமான் சொல்லும்போது நீங்கள் அதுக்கு கீழே இடம் போடுறீங்க. அபிஷேகத்தை பெற்றீங்க. அபிஷேகத்தை நாளுக்கு நாள் அதை அனல் மூட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. அடுத்த நாள் ஸ்நேகிதன் சொல்கிறாரு, சகோதரன் சொல்கிறாரு. கிறிஸ்துவுக்கு சகோதரன் என்னங்க, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். அடுத்தாப்புல ஊழியம் செய்கிறதுக்கு, இந்த ஊழியம் இன்றைக்கி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க. இது வரைக்கும் ஊழியம்னு எதுவுமே செய்யலைன்னா பாஸ்டர்கிட்ட வாங்க, பாஸ்டர் எனக்கு ஏதாவது ஒரு ஊழியம் கொடுங்க, ஊழியம் செய்ய எனக்கு யோசனை கொடுங்க, நான் என்ன செய்யணும் வந்து கேளுங்க. இது உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படிக்கு நீங்கள் செய்யணும். உங்கள் கணக்குக்கு பலன் பெருக நீங்கள் ஆத்மா அறுவடை செஞ்சால் அது உங்கள் கணக்கில் தான் எழுதப்படும். பாஸ்டர் உதவி செய்யலாம் உங்களுக்கு, ஆனால் கணக்கு உங்கள் கணக்கு. அப்போ உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படிக்கு நீங்கள் ஆத்மா அறுவடை செய்தே ஆகணும். ஊழியம் ஏதாவது ஒரு வகையில் செய்தே ஆகணும். சாட்சி சொல்லுங்கள், ட்ராக்ஸ் கொடுங்க, சரிங்களா? ஆலயத்தை கூட்டுவாங்க. ஆலயத்தை கூட்டு வந்து இங்கே கொடுக்கப்படுகிற அவங்க போதனையை கேட்டாங்கன்னா அவங்களே வந்து தன்னை போல மாறிக்கிறவாங்க. எங்கேயும் மதம் மாற்றணுன்ற வார்த்தையை சொல்லாதீங்க. மதம் மாற்றுறது நம்ம வேலை கிடையாது, சரியா? அதை நம்ம செய்கிறதும் கிடையாது. நம்முடைய தேவன் யார், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய பராக்கிரம் என்ன, அவருடைய திட்டம் மனுக்குலத்துக்கு என்ன, எப்படி படித்தார், எப்படி நடத்திக்கிட்டு இருக்காரு, என்ன நடக்க போகுது, இதைத்தான் நம்ம சொல்லணும், சரிங்களா? அடுத்தாப்புல நித்திய வாழ்வு பெறும் ஸ்லாக்கியம், அவரோட ஆலயம் செய்யும் ஸ்லாக்கியம். சரி, இப்போது நம்ம ஒரு சங்கீதம் மாறி மாறி வாசித்தோம் இல்லையா? 128ஆம் சங்கீதம், சரியா? அதை பாடலாம் நான் பாட விரும்புகிறேன். கர்த்தர் என் குடும்பத்தில் 5 பேருக்கு பாடல் வரங்களை கொடுத்துருக்கிறாரு. சுமார் 400க்கும் அதிகமான பாடல்கள் வச்சுருக்குறோம். கர்த்தருடைய நாம மகிமைக்காக அதை இப்பொழுது நான் பாட விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடப்பவன் எவனோ அவனே பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடப்பவன் எவனோ அவனே பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமோ நன்மை உண்டாகுமே.
கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடப்பவன் எவனோ அவனே பாக்கியவான். மனைவி வீட்டோரத்து கனி தரும் கொடியாய், உன் பிள்ளைகளோ ஒலிவ கன்றுகளே. உன் மனைவி வீட்டோரத்து கனி தரும் கொடியாய், உன் பிள்ளைகளோ ஒலிவ கன்றுகளே. கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடப்பவன் எவனோ அவனே பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடப்பவன் எவனோ அவனே பாக்கியவான். உன் பிள்ளையின் பிள்ளைகளை நீ பார்த்திடுவாய், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். உன் பிள்ளையின் பிள்ளைகளை நீ பார்த்திடுவாய், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடப்பவன் எவனோ அவனே பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடப்பவன் எவனோ அவனே பாக்கியவான். அவனே பாக்கியவான். ஹல்லேலூயா. மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் தி லார்ட், ஆண்டவரோடு என் அனுபவங்கள்னு சொல்லி ஒரு சாட்சி புஸ்தகம் தான் எழுதியிருக்கிறேன். இந்த சாட்சி புஸ்தகத்தை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு வச்சுருக்கோம். நிறைய பேருக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம், 300 பேருக்கு மேலே அனுப்பிச்சிருக்கிறேன். இதை உங்கள் பாஸ்டருக்கு நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைக்கிறேன். யார் யாருக்கு உங்களுக்கு வேணுமோ அதை பிடிஎஃப் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வாசிக்கலாம். இது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாவற்றையும் அவருடைய நாமம் மகிமைக்காக எழுதியிருக்கிறேன். இதை வாங்கி வாசிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கும் எங்களை பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, தர்மையான சபைக்காக, இந்த போதகருக்காக, இந்த விசுவாச மக்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, வார்த்தையிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், வார்த்தையை அவளோடு கேட்கிறார்கள். தாப்பனே, வார்த்தையின்படி நடக்க தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். இன்று நீர் ஆண்டவரே கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். இந்த ஒரு வார்த்தை, நான் ஸ்லாக்கியம் பெற்றவன், நான் ஸ்லாக்கியம் பெற்றவன் என்ற ஒரு வார்த்தை எங்கள் மனதிலே ஆழமாக பதித்தரலும் அப்பா. எங்கள் காதுகளில் ரீங்காரமிட செய்யும் அப்பா, எங்கள் சிந்தைகளில் சுழல செய்யும் அப்பா. நாங்கள் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள், நான் ஸ்லாக்கியம் பெற்றவன், நான் ஸ்லாக்கியம் பெற்றவன் என்று நான் அடிக்கடி ஆண்டவரை நினைத்து உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவரை கிருபை பாராட்டும்படியாய் எங்கள் ஒவ்வொருக்கும் ஆண்டவரை நீ மனதில் ஏவும்படியாய் கஞ்சுகிறோம் அப்பா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கட்டும். இனி நான் சொந்த முகமாக இருக்க மாட்டேன், இனியும் துக்க முகமாக அலைய மாட்டேன், இன்னைக்கு முறுமுறுக்க மாட்டேன், அதிருப்தியாக இருக்க மாட்டேன். ஏன்னா நான் ஸ்லாக்கியம் பெற்றவன். அன்னைக்கு போதனையில் 9 விதமான ஸ்லாக்கியத்தை ஆண்டவரை சொல்ல கேட்டேன். ஆனாலும் தனியாகவும் உட்காந்து யோசித்தாலும் இன்னும் அநேக ஸ்லாக்கியம் இருக்குது. நல்ல வீடு, நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல பேர பிள்ளைகள், அது ஒரு ஸ்லாக்கியம், அது ஒரு ஸ்லாக்கியம். நல்ல சபை, நல்ல போதகர், நல்ல உடன் விசுவாசிகள், அது ஒரு ஸ்லாக்கியம். நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல வசதி, அது ஒரு ஸ்லாக்கியம். எல்லாமே ஸ்லாக்கியம் தான் அப்பா. எங்களை ஸ்லாக்கியம் உள்ளவர்களாக, பாக்கியவான்களாக வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு கோடி நன்றிகளை எடுக்கிறோம். உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நடந்து கொள்ள, உங்கள் வார்த்தைகளை பற்றி கொண்டு ஜீவிக்க
கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு ஆராதனையில் கலந்து கொண்டவர்கள், செய்தியை கேட்டவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பாதபடி ஆண்டவரை அந்த நாம மகிமைக்காக ஒரு தீர்மானம் எடுக்கிறவர்களாய், உமக்கு ஊழியம் செய்கிறவர்களாய், முடிந்ததை செய்யும்படியாய், கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேன் என்று சொன்ன தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானமும், நான் இனிமேல் ஸ்லாக்கியம் பெற்றவன் என்பதை ஒருபோதும் மறந்து போவதில்லை, என் தேவனுக்காக நடக்கிற எல்லா ஸ்லாக்கியங்களுக்காக அவர் துதி கன மகிமை செலுத்திக் கொண்டே இருப்பேன் என்று தீர்மானம் எடுக்க உதவிச்சு. ஆண்டவரே, கடந்து போகும்போது மனமெல்லாம் ஒரு ஆண்டவரே வார்த்தையால் நிரம்பப்பட்டவர்களாய், ஆசீர்வாதத்தை உணர்கிற மக்களாய் கடந்து போக கிருபை செய்யும். இந்த சபை ஆண்டவரே நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகுவதாக, இடங்கொண்டு பெறுவதாக, வல பக்கத்தில் இடப்பக்கத்திலும் இடங்கொண்டு பெருகுவதாக. யாபேசின் எல்லைகளை விரிவாக்கின தேவன் இந்த சபையின் எல்லையை விரிவாக்குவீராக. ஊழியக்காரனை உற்சாகப்படுத்துவீராக. சபை மக்களை ஆசீர்வதிப்பீராக. நிறைவான ஆசீர்வாதம் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் மட்டும் ஆசீர்வதியும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னீரே, அப்படியே நீர் ஆசீர்வதிப்பதற்காக கோடா கொடி நன்றி ஆண்டவரே. மீண்டும் ஒரு முறை ஆண்டவரே, இந்த சபையில பேச நீர் வாய்ப்பு கொடுத்தீரானால் அன்று வரும்போது ஆண்டவரே காலியான இடமே இருக்கக்கூடாது. சபை நிரம்பி வழியணும். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை இயேசு நாமத்திலே நாங்கள் குடும்பமாய் பேசுகிறோம். கிருபை மினிஸ்ட்ரீஸ் மூலமாக ஆண்டவரே இந்த சபையை நாங்கள் அந்த இயேசு நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். நீரும் அப்படியே செய்யுது இந்த ஜனங்களை கனப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளாக உமது ஆண்டவரே உமக்காக நீதிமானாக, ஆண்டவரே உமது சகோதரனாக, ஆண்டவரே உமது சிநேகிதனாக ஆண்டவரே வாழும் ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே. நித்தியத்திலும் எங்களுக்கு பங்கு கொடுக்கிறீரே. உமது ஆண்டவரே புதிய வனம் புதிய பூமி ஆளுகையிலும் எங்களுக்கு நீ பங்கு கொடுக்கிறீரே. நீ நல்லவரப்பா, நல்லவரே. உமக்கு நாங்கள் ஆண்டவரே உண்மையிலவர்களாக நடந்து கொள்ள கிருபை செய்யும். அந்த ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து அனுப்பும். ஒன்றிலும் குறைபடாதபடி காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான பாஸ்டர் அவர்கள் மூலமாக அருமையான தேவ வார்த்தைகளை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த தயவுக்காக கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலே 5 பேருக்கு ஒவ்வொரு நிமிடம் நாம் கேட்ட வசனத்தின்படியே ஒரு ஜெப குறிப்பு கொடுத்து ஜெபிக்கும்படியாக ஹல்லேலூயா கேட்டுக்கொள்ளப் போகிறேன். அதற்கு பிறகு நம் மத்தியில் இருக்கிற சகோதரர் ஜானி அவர்கள் ஹல்லேலூயா ஒரு 10 நிமிடம் நம்மை முடிவு ஆராதனைக்குள்ளாக நடத்தி ஆசீர்வதிப்பார்கள். பின்பு நாம் ஜெபித்து சபை ஆராதனையை முடிப்போம். இந்த வேளையிலே பவுல் சொல்லுகிறார், நான் இந்த ஸ்லாக்கியத்திற்குரியவனாக பிறந்தேன் என்று பவுல் எடுத்து கூறுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் கேட்ட செய்தியின்படியே ஹல்லேலூயா அநேக ஸ்லாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது நாம் கேட்டது என்ன? நாம் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியால் தேவனுடைய பரலோக தேவனுடைய பிள்ளைகளாக கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. அது ஹல்லேலூயா பிதா நம்முடைய வாழ்க்கையிலே பாராட்டின அன்பாக காணப்படுகிறது. அப்படி தேவ பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கிறோம் என்றால் நாம் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம் மூலமாக தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய தேவ தூதர்களை தேவன் கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். அநேக ஆபத்துகள் நம்முடைய ஜீவியத்திலே வரக்கூடியதாக இருந்தாலும் அவைகளில் இருந்தெல்லாம் நம்மை பாதுகாக்கும்படி தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்படியே தேவன் ஹல்லேலூயா தம்முடைய வார்த்தைகளை உரைத்து ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் என்பதை ஹல்லேலூயா அநேக சாட்சிகள் மூலமாக வெளிப்படுத்தின தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் தேவனுடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய அந்தஸ்தை பெற்றிராமல்
காணப்படுகிற கோடான கோடி ஜனங்கள் உண்டு. அவர்கள் எல்லாரும் அந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை, கிருபையின் நாட்களை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வேளையிலே நம்ம மத்தியிலே இருக்கிற சகோதரி வரம் அவர்கள், அல்லேலூயா, அநேகர் இன்னும் தேவ பிள்ளைகளாக மாறாமல் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு ஏதுவாக இந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தை நாடுகிறவர்களாக, கல்வாரி சிலுவை அண்டையிலே கடந்து வருகிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறவர்களாக, மெய்யான தெய்வீக விசுவாசம் உள்ளவர்களாக மாறும்படியாக ஜெபிப்பார்கள். நாம் சகோதரியோடு சேர்ந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை எடுங்க. எல்லாம் மௌனமா இருக்காதீங்க. ஸ்தோத்திர பலிகளை மனமகிழ்ச்சினாலே ஆண்டவரே, நான் இந்த ஸ்லாக்கியத்திற்கு உரியவனாக பிறந்தேன் என்று பவுல் கூறிய வார்த்தைகளை இன்றைய நாள் தியானம் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே முதல் ஸ்லாக்கியமாக பிள்ளைகளாக கூடிய பாக்கியத்தை கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தின் எல்லா ஸ்லாக்கியத்தை பார்க்கிறோம், உம்முடைய பிள்ளைகளாக கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாயை போல ஆண்டவரை நேசித்து தந்தையை போல தோளில் சுமந்து செல்கிற அந்த பாக்கியத்தை கர்த்தாவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தையே எங்களுக்காக ஊற்றி கொடுத்து எங்களுடைய ஆத்துமாவை நரகத்திலிருந்து தப்புவித்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து கர்த்தாவே எங்களை பிள்ளைகளாக கூடிய ஆண்டவர் இந்த ஸ்லாக்கியத்தை நீர் தந்தீரே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய வேத வசனமாய் ஆகாரத்தை ஒவ்வொரு நாள் நாங்கள் உட்கொள்ளவும், தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கவும், பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோட உதவியோடு ஒவ்வொரு நாங்கள் வாழவும் கர்த்தாவே பிள்ளைகளாக எங்களை நீர் எவ்வளவாய் போஷிக்கிறீர். அந்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த உலகத்திலே பாதுகாப்பான சபை என்கிற ஒரு பாதுகாப்பான இடத்தையும் கொடுத்து கர்த்தாவே ஒவ்வொரு நாள் எங்களை பிள்ளைகளாக அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்து நடத்தி வருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இவ்வளவு பிரதான ஸ்லாக்கியத்திற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாக ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளாக மாறாத ஆத்துமாக்களுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த தொழுவத்தில் வந்து சேராத இன்னும் அநேக ஆத்துமாக்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அவர்களையும் நீராண்டவர் இந்த ஸ்லாக்கியத்திற்கு உரியவர்களாக கர்த்தாவே மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறதான இந்த வேளையிலே அநேகர் மேல மனம் திருமுதலின் ஆவியை கர்த்தாவே நீர் கட்டளையிட்டு ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் உம்மை இரட்சகராக அநேகர் ஏற்றுக்கொண்டு எங்களை போல பிள்ளைகளாகும் ஸ்லாக்கியத்தை கர்த்தாவே நீர் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த வசனம் ஆண்டவரே இன்றைய நாளில் ஆலயத்தில் கொடுக்கப்பட்டபடியால் இதற்கு பின்பாக இனி வருகிற நாட்களில் எங்கள் சபையில அநேக பிள்ளைகளாக கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நீர் கொண்டு வர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. சபைக்கு வடக்கே கிழக்கே மேற்கே தெற்கே இருக்கிற ஆத்துமாக்களை இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. வீடுகளுக்கு மத்தியிலே இந்த ஆலயத்தை வைத்திருக்கிறீரே, ஒரு நோக்கம் உண்டு கர்த்தாவே. இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற ஆத்துமாக்களை எல்லாம் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் எல்லாம் உடைய பிள்ளைகள் என்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளாக கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தாவே வரும் நாட்களில நீ தரப்போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆயிரம் ஆத்துமாக்களை கர்த்தாவே நீ கூட்டி சேர்க்க போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படியா எங்கள் ஜெபத்தை ஏற்று கர்த்தாவே நீங்க அற்புதம் செய்ய போற தயவுகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே யவ்வாலயமே, தேவனின் ஆலயமே. அடுத்த ஜெப குறிப்பு
குறிப்புக்காக நம் மத்தியில் இருக்கிற சகோதரி ஜாஸ்லின் ஷீபா அவர்கள் ஜெபிக்க போகிறார்கள். தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய ஸ்லாக்கியம் என்னவென்றால் நீதிமானாக கூடிய ஸ்லாக்கியம். அதை விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அடைகிறோம். அதனால் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றுக்கொள்கிறோம், ரட்சிப்பு அடைகிறோம், தேவ மகிமை அடைகிறோம். 3 காரியம் மறந்துடாதீங்க. சமாதானத்தை பெற்றிருக்கிறோம், ரட்சிப்பை பெறுகிறோம், தேவ மகிமையை அடைகிறோம். அப்படிப்பட்ட தேவ நீதி நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிறது என்றால் அதை ஜீவிய காலம் முழுவதும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எந்த அநீதியும் நம்முடைய வாழ்க்கையிலே வராதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ரட்சிப்பும் சமாதானமும் தேவ மகிமையும் பெற்றிராமல் வாழ்கிற அநேக ஆத்துமாக்கள் அந்த தெய்வீக ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும், எப்படி ஆபிரகாம் விசுவாசித்தார் அதனால் நீதிமானானார் என்று நாம் படிக்கிறோமே, அப்படி ஒவ்வொருவரும் நீதிமான்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும், அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்து கனி கொடுக்கக்கூடியவர்களாக மாறும்படியாகவும் சகோதரியோடு நாம் இணைந்து ஜெபிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல காலை நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல ஒரு ஓய்வு நாள் ஆராதனையை எங்களுக்கு நீங்கள் தந்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை ஆராதித்து துதித்து போற்றி பாடவும், உம்முடைய வசனங்களை தியானிக்கவும், உம்முடைய மன்னாவை எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நீங்கள் எங்களுக்காக நீங்கள் வைத்திருக்கிற அநேக ஸ்லாக்கியங்களை குறித்து நாங்கள் தியானிக்க கிருபை செய்தீங்களப்பா. அது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அக்கிரமத்தின் பிடியில் சிக்கி இருந்த எங்களை எல்லாம் விடுவித்து மீட்டெடுத்து வந்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி நீதிமான்களாய் மாற்றி தேவன் வைத்திருக்கிற இந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோமே ஆண்டவரே. உம்முடைய இரத்தமே எங்களை நீதிமானாக மாற்றி இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில நீங்க சிந்தின இரத்தத்திற்காய் ஆண்டவரே, நீங்க செலுத்தின கிரயத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, நீதிமான்களாக்கி ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய ரட்சிப்பை தந்திருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை போல எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே அப்பா இன்னும் நீதிமான்கள் ஆக்கப்படாதபடி ஆண்டவரே அப்பா அக்கிரமத்திலே அமிழ்ந்து போய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. மரண பாதையில போய் கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. எப்படி ஆகிலும் இந்த ஜீவ பாதையை கண்டடைய தேவன் அவர்களுக்கு ஆண்டவரே இரக்கம் செய்வீராக ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ கோடி ஜனங்கள் ஆண்டவரே எங்க இந்திய தேசத்துல 143 கோடி ஜனங்கள் ஆண்டவரே. அப்பா, எல்லாருக்காகவும் நீங்க கல்வாரி சிலுவையில இந்த இரத்தத்தை சிந்தி இருக்கீங்களே அப்பா, அது வீணாகி போகாதபடி ஒவ்வொருவருக்கு இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள தேவனை நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. எல்லாருக்கும் இந்த ஸ்லாக்கியத்தை தருவீராக. என்னென்ன கட்டுகளில் இந்த மக்கள் சிக்கி இருக்கிறார்களோ அந்த கட்டுகளை தேவன் விடுவித்து ஆண்டவரே அப்பா உம்முடைய தொழுவத்திலே கொண்டு வந்து சேர்ப்பீராக. காணாமல் போன ஒரு ஆடை கூட தேடி சென்ற தெய்வம் நீங்க ஆண்டவரே. ஒரு ஆத்துமா கூட கெட்டு போகிறது உமக்கு சித்தம் அல்ல என்று வேதம் சொல்லுகிறதே அப்பா. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவது எனக்கு பிரியம் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா, அந்த இருளின் அதிகாரத்தில் இருக்கிற அந்த மக்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை காணும்படியாய் ஒரு விசை அவர்கள் மேல் இறங்குவீராக. உம்முடைய வெளிச்சத்தை வீசுவீராக. அறியாமையின் இருள் அகன்று போக கிருபை செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தின் வல்லமையை உணர்ந்து கொள்ள ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீதிமான்களாக மாற்றுவீராக அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்க சபையை சுற்றி இருக்கும் மக்கள் ஆண்டவரே எல்லார் மேலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அவர்கள் மன கண்கள் திறக்கப்பட
ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, இத்தனை பெரிய சாக்கியத்தை பெற்று ஆண்டவரே, இப்படி ஒரு சபை இருக்கும் போது அது இன்னும் அதில் பங்காக மாறாதபடி ஆண்டவரே, விக்கிரகத்தின் கட்டுகளில் சிக்கி இருக்கிறார்களே ஆண்டவரே, அந்த மக்களை விடுவித்து கொண்டு வாங்கப்பா ஆண்டவரே. எங்கள் சபை நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீங்க செய்வீங்க, நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது போல ஆண்டவரே, நாங்கள் உம்மை சுதந்தரித்தது மட்டுமல்லப்பா, எங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா காரியங்களிலும் நாங்கள் விசுவாசித்து ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து சாட்சியாய் மாற எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்துல பலப்பட உமக்கு சாட்சியாய் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. நீங்க தந்த எல்லா கிருபைகளுக்காகவும் ஆண்டவர், நல்ல வார்த்தைகளுக்காக, நல்ல ஆராதனைக்காக ஒரு முறை கூட நன்றி செலுத்துகிறோம்ப்பா. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகிறார். எது வந்த போதும் மாறாத என்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத என்ப புது வாழ்வை தருகின்றாரே. கர்த்தாவின் ஜனமே கைதாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைதாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அடுத்த ஜெப குறிப்புக்காக நம்ம மத்தியிலே இருக்கிற சகோதர சேவியர் அவர்கள் ஜெபிப்பார்கள். தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? அபிஷேகம் பெற செய்கிறார், சிநேகிதராக கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள செய்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் அவருடைய சகோதரராக காணப்படக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள செய்கிறார். 3 காரியம்: அபிஷேகம், சிநேகிதர், சகோதரர். இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார். சிநேகிதர் என்று சொல்லும் போது ஹல்லேலூயா, தேவன் மறைபொருளை சிநேகிதர்களுக்கு கொடுப்பார். அதுபோல ஹல்லேலூயா, மோசே தேவனுக்கு சிநேகிதராக காணப்பட்டார். தேவன் நம்மையும் கூட இனி ஊழியக்காரர் என்றல்ல, சிநேகிதர் என்று அழைக்க விரும்புகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். நாம் தேவனுக்கு சகோதரராக காணப்பட வேண்டுமானால் தேவ சித்தம் செய்ய வேண்டும். சகோதரருக்கு எத்தனை மடங்கு பங்குண்டு? 5 மடங்கு பங்குண்டு. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஊழியம் செய்யக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் கொடுக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், பிதாவானவர் என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். சுவிசேஷம் அறிவிப்பது நம் மீது விழுந்த கடமையாய் இருக்கிறது. அப்படி ஊழியம் செய்கிறவர்கள் மெய்யாகவே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பார்கள். அப்படியே இந்த 4 காரியம்: அபிஷேகம், சிநேகிதர், சகோதரர், ஊழியம் செய்யக்கூடிய ஸ்லாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்து கனப்படுத்தும்படியாக நாம் சகோதரரோடு இணைந்து ஜெபிப்போம். சுருக்கமாக ஜெபியுங்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பன் எங்களோட தெய்வம், கிருபையா இடைப்பட்ட நல்ல தருணங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரோடும் பட்சமாய் பேசினீரே
ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த வேலையிலும் உம்முடைய மிகுந்த கிருபையினால ஆண்டவரே தேவனற்று நம்பிக்கையற்ற எங்களை ஆண்டவரே, வாக்கு தத்தத்துக்கு ஆண்டவர் அந்நியராய் இருந்த எங்களை தெய்வம் கிருபையாய் ஆண்டவரே மண்டையில இழுத்து கொண்டீர். ஆண்டவரே விலையேறப்பட்ட ரட்சிப்பை தந்தீர். ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால நாங்கள் உமக்கு சமீபமானோம். ஆண்டவரே தைரியமாய் கிருபாசன தண்டையில் ஆண்டவரே தைரியமாக ஆண்டவரே தேவனத்துல வர ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலையில தெய்வம் கிருபையாய் ஆண்டவரே ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின தெய்வம் அந்த ஆண்டவரே அபிஷேகத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிறீரே. ஆண்டவரே இந்த பூமியில ஆண்டவரே எங்களை அபிஷேகித்த ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆண்டவரே இந்த பூமியில ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்கிற ஆசாரியர்களாக ஆண்டவரே இந்த பூமியில ஆளுகை செய்கிற ராஜாக்களாக ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே அபிஷேகித்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்கள் மேல கண்ணை வைத்து ஆலோசனை தந்து எங்களை நடத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த வேளையிலும் தகப்பன் நீர் எங்களோடு கூட ஆண்டவரே சிநேகிதனாக ஆண்டவரே ஸ்லாக்கியம் கொடுத்துக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா, என்னுடைய கற்பனை தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் அவருடைய கற்பனை எல்லாம் ஆண்டவரே செய்யும் பொழுது அவரிடத்துல முழுமையாய் அன்பு கூறுகிறான் என்று நாங்கள் பார்க்கிறோமே, அவருக்குள்ள நிலைத்திருக்கிறான் என்று பார்க்கிறோமே. ஆண்டவரே சகோதரனும் அதிகமாய் சிநேகிக்கிறான் என்று நாங்கள் பார்க்கிறோமே. தகப்பனே இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்களை சிநேகிதர் என்று அழைத்திருக்கிறீரே. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சிநேகிதன் ஆண்டவரே எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே எங்களுடைய எல்லா நிலைகளிலும் உம்மையே நாங்கள் சிநேகிக்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆண்டவரே ஆவியினால கிருபை தந்து எங்களை நடத்துகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உம்மையே சிநேகித்து உம்மையே ஆராதித்து ஆண்டவரே இந்த பூமியில நாங்கள் இருக்கிற நாள் மட்டும் வரை ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரமாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பாத்திரமாக ஆண்டவரே உமக்கென்று ஊழியம் செய்து ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனங்களை மண்டையில கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு கிருபைகளை தந்து எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ள நீர் கொடுத்திருக்கிற இந்த ஜீவனுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்து வர இந்த வேளை எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையாய் நடத்துகிற இரக்கங்களுக்காய் நன்றி. உமக்கே சகல கனமும் துதியும் மகிமையும் எங்கள் அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தெய்வக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளோமே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளோமே, அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரித்தே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கடைசி ஜப குறிப்பு. இந்த ஜப குறிப்புக்காக சகோதரர் ஸ்பர்ஜன் டேவிட் அவர்கள் ஜெபிப்பார்கள். தேவன் நமக்கு பரலோகத்தில் வசிக்கும் ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போகிறேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து உங்களை என்னிடமாய் அந்த நித்திய வீட்டில் சேர்த்து கொள்வேன் என்று சொன்னார். கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு எங்கே உண்டு? பரலோகத்திலே உண்டு. அந்த பரலோக ஸ்லாக்கியத்தை ஒருவரும் இழந்து விடக்கூடாது. காரணம், இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு 100 ஆண்டுகளாக இருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு ஒரு நித்திய வாழ்வு உண்டு. அது பரலோக
வாழ்வாக காணப்பட வேண்டும். அதை ஒவ்வொருவரும் அடையக்கூடிய ஸ்லாக்கியமாக பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நித்திய வாழ்வை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியத்தை இழந்துவிடக்கூடாது. அவரோடு ஆளுகை செய்யக்கூடிய ஸ்லாக்கியத்தை இழந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனோடு ஆளுகை செய்யக்கூடிய ஸ்லாக்கியமும், நித்திய ஜீவனை அடையக்கூடிய ஸ்லாக்கியமும், நித்திய பரலோக சுதந்திரத்தை அடையக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியுடையவர்களாக மாறும்படியாக சகோதரர் ஜெபிக்கும் போது அவர்களோடு நாமும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து தேவனை நோக்கி மன்றாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளை ஆராதனைக்காக உம்மை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியங்களை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும்படியாக ஆண்டவரே அப்பா எங்களுக்கு போதித்தபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே அந்த பரலோகத்தின் அப்பா ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே நினைத்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. எத்தனையோ ஆத்மாக்களுக்கு கிடைக்காத இந்த மேலான தருணத்தை ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஸ்லாக்கியங்களை நாங்கள் இழந்து போகாதபடி ஆண்டவரே எங்களை காத்து கொள்ளும்படியாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மோடு ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொள்ளும் அந்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் இழந்து போகாதபடி ஆண்டவரே அப்பா உம்முடைய கருத்திலே எங்களை தாழ்த்தி சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஸ்லாக்கியங்களையும் ஆண்டவரே நாங்கள் பெற்று ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்திலே உம்முடைய ராஜ்யத்திலே ஆண்டவரே நித்தியமாய் ஆண்டவரே உம்மை ஆராதித்து ஆண்டவரே உம்மோடு ஆளுகை செய்து ஆண்டவரே அந்த ஆனந்த சந்தோஷத்தில் ஆண்டவரே நாங்கள் பங்கு கொள்ளும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது மட்டுமல்ல ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. நீர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் ஆண்டவரே நீர் ரத்தம் சிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்ல ஆண்டவரே அப்பா. எல்லா ஜனங்களையும் ரட்சிக்க வேண்டும் என்பதே ஆண்டவரே உம்முடைய சித்தம் ஆண்டவரே. அந்த சித்தம் இந்த பூலோகத்தில் நிறைவேறும்படியாக ஆண்டவரே இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. போராடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் உணர்வில்லாமல் ஆண்டவரே அப்பா அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்களுக்காக ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவருக்கும் உணர்வின் இருதயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வைத்திருக்கும் அந்த நித்திய ஜீவனை ஆண்டவரே ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே அப்பா ஒரு வாஞ்சியை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் அல்ல ஆண்டவரே, நித்தியமாய் ஒரு உலகம் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு என்பதை ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே உணர்ந்து கொண்டு ஆண்டவரே அதற்கு நேராக தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே ஒவ்வொரு இதயத்தையும் சீர்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார சக்திகளுக்கும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். எல்லா அந்தகார சக்திகளையும் உடைத்து போடுகிறோம் ஆண்டவரே. ஜனங்களை நீர் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போக கூடாது ஆண்டவரே அப்பா. நீர் ரத்தம் சிந்தி மீட்ட ஜனங்கள் ஆண்டவரே ஒருவரும் கெட்டு போக கூடாது ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே நித்திய காலமாய் உம்மோடு ஆண்டவரே அந்த பரலோகத்தில் ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவரே அப்பா இந்த வேளையிலே நாங்கள் போராடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். அதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கருவியாய் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம் அப்பா, ஒப்புக்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை யாவும் மக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற உம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்தேனோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருப்பேனே. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்தீடோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருப்பேனே. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையோ. அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையோ. நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு அவ்வுலக வாழ்வை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது, ஆனால் உன் நம்பிக்கையோ வீண் போவதில்லை என்கிற வாக்குத்தத்தத்தை கொடுத்து நிச்சயமாகவே உன்னுடைய முடிவு சமாதானத்திற்குரியதாய் இருக்கும் என்று தேவன் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த வேளையிலே நம்முடைய சபையிலே பலவீனப்பட்டிருக்கிற
ஹalleluya. லதா சகோதரிக்காக ஹalleluya. இந்த வேளையிலே ஒரு நிமிடம் ஜெபிப்போம் சகோதரி. ஹalleluya. டெய்சி சகோதரி இதற்காக ஹalleluya. லதா சகோதரியுடைய நல்ல ஹalleluya சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்திற்காக ஜெபிப்பார்கள். நாம் அவர்களோடு இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஒரு விஷயம் பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. இந்த வேளையிலே பலவீனத்தில் இருக்கிற அருமையான மகள் லதா சகோதரி நம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் சகல பலவீனங்களையும் நீர் கல்வாரி சிலுவிலே சுமந்து தீர்த்ததுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. தழும்புகளால மகளை குணமாக்குங்கப்பா. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட குருடனுக்கு நின்று பார்வை கொடுத்த தேவன், மரித்து போன லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பின தேவன். ஹல்லேலூயா. இந்த வேளையில மகளுடைய படுக்கை மாற்றி போடுவீராக, மகள் அற்புத சுகத்தை நீர் கட்டளையிடுவீராக. இயேசுவே உங்க கரத்தில் அருமை சகோதரி ஒப்பு கொடுக்கிறேன். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வேளையில் ஆவியானவர் வசனத்தை அனுப்புவீராக. அப்பா, அற்புத சுகத்தை இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்களை விவரிப்பேன். பிள்ளைகளுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறும் பண்ணுவேன். மகிமை அமர்ந்திராமலுக்கு கீர்த்தனம் பண்ணும்படியா இரட்டை களைத்து மகிழ்ச்சி என்ன கட்டினால் திகட்டுவீராக. அப்படியே சிவரக்கானன் இயேசுவே உங்களுக்கு அற்புத சுகத்தை இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம். உங்க கரத்துல மகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் அற்புத சுகத்தை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு அறிவிப்பு. ஜூலை 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு ஹல்லேலூயா வேதாகமத்திலிருந்து எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு என்கிற 4 புஸ்தகங்களிலே 50 கேள்விகள் கேட்கக்கூடிய அந்த நாம் எல்லா மாதங்களும் எழுதக்கூடிய அந்த டெஸ்ட் நடைபெறும். ஹல்லேலூயா. நீங்கள் ஹல்லேலூயா அந்த டெஸ்ட்டுக்கு ஆயத்தமாகி வாருங்கள். ஜூலை 7ஆம் தேதி எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு என்கிற 4 புஸ்தகங்களிலே அந்த எக்ஸாம் நடைபெறும். விசுவாசிகள் யாவரும் மாலை 5:30 மணிக்கு நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதலாம். இந்த வேளையிலே சகோதரி ஜானி அவர்கள் ஒரு 5 நிமிடங்கள் ஹல்லேலூயா தேவனை துதித்து ஆராதிப்பார்கள். நீங்களும் அவர்களோடு சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். பின்பு ஜெபித்து நாம் முடியும். எல்லாரும் எந்திரிச்சு கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆராதிக்க போறோம். கடைசி முடிக்கிற நேரம், முடிவு சம்பூர்ணமா இருக்கும்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும்னு சொல்லி அந்த சம்பூர்ணத்தை அனுபவிக்கும்படியாக அப்படியே கண்களை மூடி காலையும் மாலையும் ஹல்லேலூயா நான் விடும் சுவாசமே ஹல்லேலூயா காலையும் மாலையும் ஹல்லேலூயா நான் விடும் சுவாசமே ஹல்லேலூயா நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும் நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா
கண்களை மூடி. ஓ தேங்க்யூ ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே அப்பா எந்த நோக்கத்துக்காக ஆண்டவரே கொண்டு வந்தீரோ அந்த நோக்கம் அப்படியே நிறைவேற கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கடைசி நேரத்துல ஆண்டவரே நம்மளுடைய யோசனைகள் அங்கேயும் இங்கேயும் சிதறாதபடிக்கு ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போமா, இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்ப்போமா. அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம் 5 நிமிஷம் தான். அந்த 5 நிமிஷத்துல இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய பலத்த அபிஷேகத்தை ஆண்டவரே நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன நோக்கத்துக்காக கர்த்தர் கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் முழுமையாக நிறைவேற்றுகிற காலங்கள் சுவாமி, நேரங்கள் அப்பா. ஆண்டவரே சுவாமி, கண்மலையை வெடிப்பில் வைத்து எப்படியாக மோசையை கர்த்தர் பாதுகாத்து கொண்டாரோ அப்படியாக உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் மறைத்து பாதுகாக்கிற நேரம் இயேசுவே. கண்மலை உச்சியில் ஹல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் ஹல்லேலூயா. கண்மலை உச்சியில் ஹல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் ஹல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும், என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ராமா ஷேதரி மாமா 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 மாமா. ஆண்டவர் ஒரு கழுக பறக்கிறத காமிக்கிறார். ஸ்தோத்திரம். பறந்து காக்கும் பட்சியை போல ஆண்டவே சுவாமி, ஆண்டோடைய கூடாரத்தின் மேல, சபையின் மேல, ஆண்டவே பிள்ளைகளுடைய வீடுகள் மேல, அவனுடைய தொழில்கள் மேல, ஆசீர்வாதங்கள் மேல கர்த்தர் பாதுகாப்பாக இருப்பதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவே எந்த சேதமும் உண்டாகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுவேன் சொல்வதற்காக நன்றி அப்பா. ஆண்டவே அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வருகிற பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நிர்மூலமாக்கி துரத்துவேன் சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. இனிமே எங்க சபை ஜனங்கள் நஷ்டப்பட மாட்டாங்க, இனிமே சபை ஜனங்கள் கஷ்டப்பட மாட்டாங்க. அது உபத்திரம் உண்டு, ஆனாலும் ஆண்டவே நீங்க ஜெயிச்சது போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கிறவர்களாக இருக்க போறதுக்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஒரு கூனியை கர்த்தர் காமிக்கிறாரு. ரொம்ப நாட்களாக உங்க வாழ்க்கை அதே கூனியை போல ஆண்டவே நிமிர முடியாதபடிக்கு கூனிகளாக உங்க வாழ்க்கை காணப்படலாம். ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தினால் அபிஷேகம் கடந்து வந்து ஆண்டவருடைய கரம் எப்பொழுது அந்த கூனியை தொட்டுச்சோ அந்த கூனியை ஆண்டவே சுவாமி ஸ்தோத்திரம் அப்பா காரணமா இருந்த அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி விலகினது போல
அந்த கூனி நிமிர்ந்தது போல உங்க வாழ்க்கையை நிமிர செய்ய போகிறார். இது நாள் வரைக்கும் நீங்க கடன் பிரச்சனை இல்லை, இது நாள் வரைக்கும் கஷ்டங்கள் இல்லை, இது நாள் வரைக்கும் உபத்திரவங்கள் இல்லை, இது நாள் வரைக்கும் அதுவே சுவாமி ஏதோ ஒரு சுமை உங்களை போட்டு அதுவே சுவாமி அமுக்கி கொண்டு இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இனிமேலும் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தர் உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க வாழ்க்கை உங்களை போட்டு மூழ்கடிக்க பார்க்குது. ஜனங்கள் உங்களை முக்க பார்க்கறாங்க. people are trying to suffocate you. நீங்க மூச்சு முற்ற அளவுக்கு அதுவே சுவாமி மூழ்கி போற நேரங்கள்ல காணப்பட்டிருக்கீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, பந்து எப்படியாக தண்ணிக்குள்ள எவ்வளவுதான் மூழ்கப்பட்டாலும் அந்த கை விலகும் போது எப்படி அடிச்சுட்டு வெளியே வருமோ, அதே போல உங்க வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாக இயேசுவின் நாமத்தினால பந்த போல உங்க வாழ்க்கை அவனுடைய உயரத்துக்கு வரப்போகுது, மிதக்க போகுது. இயேசுவின் நாமத்தினாலே அசாத்தியங்களை சாத்தியப்படுத்திய தேவனுடைய அபிஷேகம் உங்க வாழ்க்கைக்குள்ள கோடாலியானது அதுவே மூழ்கினதுதான், அது மிதப்பதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய ஊழியக்காரர் மூலியமாக எப்படி கோடாலியை கத்த மிதக்க செய்தாரோ அப்படியாக உங்க மூழ்கி கொண்டிருக்கிற வாழ்க்கை, அதுவே சிங்க் ஆகி கொண்டிருக்கிற வாழ்க்கை. பேதுரு தண்ணீர் மேல் நடந்துதான் இருந்தாரு. கர்த்தர் சொல்றாரு, உங்க விசுவாச நிலை நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணிக்கோமா. உங்க விசுவாச நிலை நல்லா தான் இருந்துச்சு. ஆனா பேதுருவை போல நீங்க மூழ்கிட்டீங்க. இனிமே மீண்டு வருவதற்கு வாய்ப்பில்லை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உங்களை நான் அப்படியே விட மாட்டேன், உங்களை நான் அப்படியே விட மாட்டேன். பேதுருவை கையை பிடிச்சி எப்படியாக திருப்பியுமாக தண்ணீர் மேல கொண்டு வந்து திருப்பியுமாக அசாத்தியமான நடைய போட செய்து படகுக்கு கொண்டு வந்தேனோ அதே போல நீங்க நினைச்சிடாதீங்க, நீங்க மூழ்கி போயிருவீங்க, நீங்க அழிஞ்சு போயிருவீங்க நினைச்சிடாதீங்க. கர்த்தருடைய கரம் உங்களை பிடிச்சி மேல கொண்டு வருது. நிச்சயமாக அசாத்தியமான நடையை நீங்க நடந்து தண்ணீர் மேல் நடந்து யாரும் செய்ய முடியாத அற்புதமான காரியத்தை செயல்களை உங்க மூலியமாக செய்து கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஜீசஸ் நேம். எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு. ஐ வாண்ட் டு லைக் ஆண்டவே, நான் தலைமைத்துவத்துக்கு நான் கீழ்ப்படிய விரும்புறேன். ஆண்டவே மைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் சுத்தம் இருக்கும் பட்சத்தில் ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆர்வம் கொள்கிறோம். நீங்க வந்து ஜெபிச்சுட்டு போலாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஆராதனை வேளையை ஆசீர்வதித்த தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையில ஆராதனையின் துவக்கம் முடிவு வரை உம்முடைய பிரசனம், உம்முடைய சமூகம், உம்முடைய மகிமை, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் நிறைவாய் உண்டாயிருக்கும்படியாக கர்த்தர் எங்களோடு கூட இருந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று நாங்கள் சாட்சி பகரும்படியாக கர்த்தர் இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாம் நீர்தாமே ஆத்மாவை தேற்றி உம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையிலே நடத்தும். உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையுமே பின்தொடரட்டும். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஹல்லேலூயா கர்த்தருடைய வீட்டில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சங்கீதக்காரர் சொன்னது போல உம்முடைய பிள்ளைகளும் கர்த்தாவே தேவனுடைய ஆலயத்தின் நன்மையினாலே திருப்தி அடைந்து ஜீவிய காலம் முழுவதும் தலைமுறை தலைமுறையாக ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க தேவன் தாமே கிருபை நல்கியருளும். ஆசீர்வைத்து அனுப்புகிறேன். உடைய பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமேன். தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடமா என் நம்பிக்கையும் அவர்
Hallelujah. 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 தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிற ஸ்லாக்கியம் எப்படிப்பட்டது என்பதை இந்த நாளிலே தேவ செய்தியின் மூலமாக வெளிப்படுத்தினாரே. அந்த ஸ்லாக்கியங்களை எல்லாம் நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்று உங்கள் மூலமாக அநேகர் கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றவர்களாக மேன்மை அடைந்தவர்களாக காணப்பட தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.